வணக்கம் நண்பர்களே. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியிலே கோபுர தரிசனத்தையும், கோபுர தரிசனத்திற்கு பின் இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களை பார்த்தோம். அதேபோல தரிசனம் முடித்து கோவிலுக்குள்ள நுழைகிற இடத்திலே கோபுரத்திற்கு நேர் கீழாக இருக்கக்கூடிய ஆதார பீடத்தை குறித்தும், அந்த ஆதார பீடத்திற்கு பின் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளையும் பார்த்தோம். ஆதார பீடத்தை தாண்டிய உடனேயே மலமளவென்று கோவிலுக்குள்ளே செல்லக்கூடாது. ஏனென்றால் நின்று கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் ஆதார பீடத்தை தாண்டியவுடன். நீங்கள் ஆதார பீடத்தை தாண்டிய உடனே உங்கள் வலது பக்கம் திரும்பினால் 2 தெய்வங்கள் இருப்பதை பார்ப்பீர்கள். ஒன்று அதிகார நந்தி, 2 குடவாசல் விநாயகர். ஆனால் பொதுவாகவே அவசரமாக கோவிலுக்கு செல்லும் பொழுது கோபுர தரிசனம் செய்து ஆதார பீடத்தை தாண்டி மலமளவென்று உள்ளே சென்று விடுவோம். இது தவறான, தவிர்க்க வேண்டிய விஷயம். நின்று கவனிக்க வேண்டிய காரியம். 2 சக்திகள், ஒன்று அதிகார நந்தி, 2வது குடவாசல் விநாயகர். கோபுரத்திற்கு கீழாகவே ஆதார பீடத்திலேயே அவர் அமர்ந்திருப்பார்கள், தனியாக அமர்ந்திருப்பார்கள். இவர்கள் நின்று வழிபாடு செய்து உத்தரவு வாங்கியதற்கு பின்பதாகத்தான் கோவிலுக்குள் நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு கோவிலுக்கு ஒரு பிஆர்ஓ போல செயல்படுவது அதிகார நந்தி தான். நீங்கள் நினைக்கலாம், ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறோம் என்றால் அது உங்கள் கெட்டிக்காரத்தனத்திலே நீங்கள் வரவில்லை. இந்த தேதியிலே, இன்ன கிழமையிலே, இன்ன தேதியிலே இன்னாருடைய வம்சத்திலே பிறந்த இன்னார் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என்று இது முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்டது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த ஸ்தலத்திலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகார நந்தியினுடைய கடாட்சம் இல்லாமல், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் யாராலையும் கோவிலுக்கு நுழைந்து இறைவனை வழிபாடு செய்ய முடியாது. அதே போல ஒரு கோவிலுக்கு விருப்பமாக செல்கிறீர்கள் என்றால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றாலும் அதற்கு அதிகார நந்தி மற்றும் குடவாசல் விநாயகரனுடைய தயவு இருந்தால் மாத்திரமே ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்பேற்பட்ட பிஆர்ஓ போல செயல்படுபவர் தான் அதிகார நந்தி. ஆகவே அவரை கடந்து செல்வது, அவரை காணாமல் கடந்து செல்வது என்பது தவறான விஷயம். ஆகவே எந்த கோவிலுக்கு சென்றாலுமே ஆதார பீடத்தை தாண்டிய உடனேயே உங்களுக்கு வலதுகை பக்கத்திலே கோபுரத்திற்கு கீழாகவே அதிகார நந்திக்கென்று தனியாக சன்னிதானம் இருக்கும். அங்கே நின்று உங்களுக்கு அன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக ஒரு நன்றி சொல்லிதான் நீங்கள் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். இப்பொழுது கோவிலுக்குள்ளே சென்று வழிபாடு எல்லாவற்றையும் முடித்து வீட்டிற்கு செல்லும்போது விறுவிறு என்று தாண்டி வெளியே சென்று விடக்கூடாது. எந்த இடத்திலே அதிகார நந்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரோ அதற்காக அவருக்கு நின்று நன்றி சொல்லியதற்கு பின்பதாகத்தான் நீங்கள் கோயிலை விட்டு வெளியே வர வேண்டும். அவசர கதியிலே உள்ளே நுழைந்து சாமி வழிபாடு செய்வது, அவசர கதியிலே வழிபாடை முடித்து விட்டு கோபுரத்தை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு செல்வது என்பது அந்த வழிபாட்டு முறையை முழுமையடைய செய்யாது. ஆகவே கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது உங்களுக்கு நுழைவதற்கு அனுமதி கொடுத்த அதிகார நந்திற்கு நன்றி சொல்லியும் வழிபாடுகளை முடித்து வெளியே வந்து வழிபாட்டிற்கு அனுமதி கொடுத்ததற்காக அதிகார நந்திக்கு நன்றி சொல்லியதற்கு பின்பதாகத்தான் நீங்கள் வெளியே வர வேண்டும். இதுல இன்னும் ஒரு சூட்சமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் சன்னிதானத்திலே உள்ளாக சென்று கருவறைக்கு உண்டாக நின்று மூலவரத்திலே சென்று வழிபாடு செய்து உங்கள் மனக்குறைகள் எல்லாம் தோதித்து எந்த நோக்கத்திற்காக, எந்த காரியத்திற்காக நீங்கள் வழிபாடு செய்திருக்கிறீர்களோ அந்த காரியம், அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு இந்த அதிகார நந்தியினுடைய அருள் கடாட்சமானது இருக்க வேண்டும். அதிகார நந்தியை வழிபாடு செய்யாமல் நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு 100% ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்னொரு முக்கியமான காரியம், உள்ளே சென்று வழிபாடு செய்யும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சன்னிதானத்திற்குள்ளாக ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் அதிகார நந்தியினுடைய கடாட்சம் இருந்தால் அந்த தவறுகளும் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆகவே வழிபாட்டை ஆரம்பிப்பதும் அதிகார நந்தியினுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக ஆரம்பிக்க வேண்டும். வழிபாட்டை முடிக்கும் பொழுதும் அதிகார நந்தியினுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாகத்தான் முடிக்க வேண்டும். ஆக ஆரம்பமும் முடிவும் அதிகார நந்தி சன்னிதானத்திற்கு முன்பதாக இருக்க என்பதை மறந்துவிட வேண்டாம்.